உங்களுக்கு விழுங்காத எங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கம்பெனி பார்த்து ஐயா மீன் வளர்ந்தவங்க வளர்த்து கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது வெள்ளத்தில் கொஞ்சம் போயிட்டு அது கொடுத்தாங்க கை கொடுத்தாங்க டீ போடணும் போட்டு தான் அந்த 6-7 மாதத்தையும் அதுக்கு தொழில் இல்லை அதான் தொழில் அதை போட்டு தொழில் தங்கி அது நஷ்டப்படுத்தாங்க அப்படித்தாங்க சின்ன குஞ்சியல் அரசாங்கத்தில் எவ்வளோ ஏக்கரை பிடிச்சி வச்சுக்காது எங்களுக்கு போடுறது தோணி போடுறதும் கஷ்டமாதிரி தோணி போடுறதும் கஷ்டமாக ஏக்கர் கணக்கில் பிடிச்சி வச்சாங்க அங்காள் ஏக்கர் கணக்கில் அங்காள் கம்பு தோணி எல்லாம் பப்பு எங்களுக்கு இல்லை ஆகியோர் கொடுத்து யாரும் அரசாங்கம் இல்லை இல்லைன்னு ஒருவர் மார்க்கம் அவர்த்தோட அந்த மார்க்கம் தான் ஒரு பாருங்க இத்தனை ஏக்கரை பிடிச்சி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் போய்க்கு அதுக்குள்ளே போய் எல்லாம் மீன் தோணி முடியலாது இல்லையராது இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் தானே விட்டுருக்கு குடும்பம் இதில் உண்டு நான் தான் கண்டார் ஒரு பிள்ளை கிராக் இதால் போயிடாது சுற்றி போகணும் ஆனால் அப்படி சுத்தம் ஒரு கம்பு கட்ட எதுவும் இருக்கு நான் பாருங்க அவருக்கு எத்தனை ஏக்கரை பிடிச்சி இதெல்லாம் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு சட்டை தோணியா நஷ்டமாக கொஞ்சம் வேண்டாம் 10,000 போகணும் எங்களுக்கு தோணியில் கம்பையா இந்த கம்பு பார்த்து நிற்கும் தோணில் நேரம் அப்போ தோணி வந்துடும் இதால் எங்களுக்கு சரியான நஷ்டம் இது இந்த கைமர சாமான் ஒரு முட்டு பிடிக்கக்கூடாது எல்லாத்தையும் புழுங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அறிமுகம் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்கு கடும் பாரியாக நட்டம் எங்களுக்கு தோணி வீட்டுக்குள்ள கொண்டு விடாது மோதி நிற்கணும் சில நேரம் மோதி நிற்கலாம் அதோட இல்லை வெள்ளைக்குள்ள போனால் அடிக்க வராங்க அப்போ நாங்கள் போகணும் அப்போ சுற்றி தான் போகணும் இப்படி போகிறதுக்கும் இப்படி சுற்றி போகிறோம் எங்களுக்கு கஷ்டம் தான் இப்படி போனால் டக்குன்னு போயிடுவோம் அவங்க எப்படி ஓடி வராங்க இருந்து மோதி போகணும் அவ்வளோ ஒன்று ஜாகணும் இதே இந்த அரசாங்கம் தான் கொடுத்துருக்கீங்க ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டதான் கொடுத்துக்கிறேன் எத்தனை மூடியை கட்டி பெரிய இரும்பு பட்டை அடித்து செஞ்சுக்காங்க ஆற்றுல அவர்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் அதுக்குள்ளே சக்தியாக போயலாது போனால் அதுக்குள்ளே தோணியே விட்றதுக்கு இது இல்லை அப்படி கயிறு கட்டி அப்படி வச்சிருக்காங்க போயலாது பொதுவில் சொல்லுங்கள் என்ன பிரச்சனைக்கா நாங்கள் தாத்துக்குள்ளே தான் நம்ம ஒரு மக்களை தாங்க வளர்த்தோம் அப்போ இவங்க இப்படி ஏற்கனவே பிடிக்கிறதா நாங்கள் எதுக்கால வளர்க்குறோம் எதுக்கால நாங்கள் மீன் பிடிக்கிறோம் ஐயா சொல்லுங்களேன் எங்களுக்கு ஏன் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி எடுத்தாங்க அவருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் புடுங்கிறதுக்கான நீங்கள் செஞ்சாங்க எங்களுக்கு செஞ்சாங்க கலந்து போகிச்சு வீட்டு அப்போ இதெல்லாம் யாரும் போய் அதாவது தோணியும் போய் விட்டு போய் பழச்சி தான் போடலாங்க அது 10,000 ஐயா மீன் பிடிக்கிறாங்க அப்போ அவங்க கபராக போட்டி நீங்கள் எதுக்கு வரக்கூடாது அதால் வாங்க ரெண்டா நாங்கள் எப்படி ஐயா போகல 5 மாவுடு அங்கே மாவுடு 6 ஐயா 6 தெரியும் 6 தான் இந்த கம்பு தண்ணியை தாண்டி வெளியே கூட போயிடலாம் நம்ம அதான் ஒரு அங்கே ஒரு ஏக்கர் கணக்கில் வச்சுக்காங்க 50 பேர் நாங்கள் மீன் பிடிக்காம நிற்கும் 100 பேருக்கு நிற்கும் அப்போ யார் பேர் தான் காப்போம் நாங்கள் 100 பேர் சும்மா நிற்கிறோம் இடவேல பல பக்கம் போயிடாது எங்களுக்கு இதை கொஞ்சம் புழுங்களுக்கு எங்களுக்கு உதவி கொண்டு செஞ்சிடும் இன்னைக்கு எங்களுக்கு சரியான நட்டம் தோணியை பக்குது போயே மேலாது 5ஆம் வயசு குச்சி படிக்கிறது எங்களுக்கு சீரை பிக்குது கடும் கஷ்டமாக இருக்குது இதை எங்களுக்கு இந்த கம்பு அடியெல்லாம் புழைய நிப்பாட்டு ஆகுது தாழ்மையை கட்டுக்கணும் ஒரு ஆள் தான் செய்கிறது இல்லை வெள்ளத்தால் போயிடுச்சு வெள்ளம் வந்து கடைத்து கொண்டு வச்சு இந்த குஞ்சுகளை கொண்டு பாய கொண்டு இந்த வெலை நெட்டியில் போட்டு அதில் வளர்த்தி தீம் போடுற கடையில் தீம் பாய கொண்டு தான் அதை போட்டு வளர்த்தி ஒரு 6 மாதம் அதுக்கு பின்னாடி அதுக்கு சாப்பாடு போட்டு ஒரு 6 மாதத்தில்
அப்படி ஒரு குஞ்சு வாங்கி அதுக்கு வளர்த்து 6 மாதத்தில் விளைச்சல வருது அதை விற்று தானே செய்யணும்.